ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான செம்ம ஹெல்த்தியான அட் தி சேம் டைம் சூப்பர்பான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் உண்மையாலுமே செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் நாம் ஊற வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் நல்லா கழுவிக்கங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதை திரும்பவும் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இதை இப்போ நாம் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அப்புறம் தான் எடுத்துக்கணும். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இருக்கட்டும். அடுத்து சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், ஒரு பூண்டும், கொஞ்சமாக சீரகம். இது க்ரீன் சட்னி. ஸோ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், பெருசாக இருக்கிறதுனால 2 எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பழுத்த தக்காளி, சின்ன துண்டு புளி, அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு கொஞ்சமாக உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இது போல் நாம் அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு இந்த க்ரீன் சட்னி செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியானது. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக கடுகு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு இந்த சட்னிக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துட்டா அவ்வளோதான். மணக்க ஒரு க்ரீன் சட்னி அந்த பருப்பு தோசைக்கு செம்மையான சூப்பரான சைட் டிஷ். தடவை இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் திரும்ப உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க. அவ்வளோ ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், அப்படி இல்லாட்டி 3 ஸ்பூன் நெய் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்பைசி மிக்சிங்கோட ஒரு அட்டகாசமான பருப்பு தோசையை இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இருக்கட்டும், அடுத்து ஊற வச்ச பருப்பை பார்த்துக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பாசி பருப்பு எல்லாம் உப்பி நல்லா இது போல் சூப்பராக ஊறி இருக்கு. அவ்வளோதான். இதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி, பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் பச்சரிசி 1/4 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 கப்பு பாசி பயிர் எடுத்திருந்தோம், அதுக்கு 1/4 கப் பச்சரிசி. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் நாம் ஊற வச்ச தண்ணியையே 1/4 கப் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேட்டரை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடாவும், இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் யூஸ்வலாக இட்லி செய்கிறது போல் இட்லி தட்டில் ஊற்றி வச்சு இட்லியாகவும் அவிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். இல்லை தோசையாகவும் ஊற்றிக்கலாம். இந்த பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நாம் இன்றைக்கி தோசை தான் ஊற்றிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையே வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது ஊற்றுறதுக்கு ரெடி. ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ தோசை வார்க்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தின்னாவே வார்த்து எடுத்துக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே வார்த்துக்கங்க. அடுத்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பைசி மிக்ஸை இதில் நாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சமாக இதில் இது போல் தெளிச்சிட்டு ஒரு ப்ரஷ் இல்லாட்டி ஸ்பூன்னாலேயே நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்படி ஒரு ஸ்பைசி மிக்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு பாசிப்பருப்பு மொறு தோசையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். செம்மையான டேஸ்ட்டுங்க இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இதை நாம் இப்படி கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மொறுமொறுப்பாக வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. தவாவில் ஒட்டவே ஒட்டாது, எடுக்க அவ்வளோ சூப்பராக வரும். பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும். நார்மலாகவே பாசிப்பருப்பு அப்படிங்கிறப்போ நாம் அடை தான் செஞ்சுருப்போம். ஆனால் இது போல் தோசை செய்கிறப்போ ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நாம் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாக கிறிஸ்பியாக ஒரு அட்டகாசமான பாசிப்பருப்பு தோசை நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லையே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ
அட்டகாசமாக இருக்குங்க. இதே போல் எத்தனை தோசை வேணுமோ அத்தனையையும் நாம் வார்த்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த இந்த க்ரீன் சட்னி செம்ம காம்பினேஷனுங்க. அது கூட இது கத்திரிக்காய் கொத்து, இதுவும் இந்த தோசைக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. திரும்ப திரும்ப நீங்களே கண்டிப்பாக செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. இதே போல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட அகைன் வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் மனு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.